ஹாய், வெல்கம் பேக். நான் சாரிகா. நான் ஒரு பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சென்னையில் இருக்கேன். இந்த வீடியோ ஆக்சுவலி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி தான் பண்ண போகிறோம். எதை பற்றின ரிவ்யூ அப்படின்னா, இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபார்வர்டட் வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு லேடி டாக்டர் ஒருத்தங்க, ஐ திங்க் ஷீ இஸ் அன் ஹோமியோபதி டாக்டர், ஹோமியோபதி இல்லாட்டி ஆயுர்வேதா, இந்த 2 பேஸில் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். தமிழில் தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. அதில் வந்து நிறைய குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்ஸு, எஸ்பெஷலி வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கேர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் தான். நிஜமாவே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் தான். ஆனால் அதில் சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. அந்த மிஸ்லீடிங்கான ஸ்டப்ஸை மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும் நம்ம வீடியோ. ஸோ பாசிட்டிவான வீடியோஸை பற்றியும் பேச போகிறோம், அந்த மிஸ்லீடிங்கான கண்டென்ட்டை பற்றியும் பேச போகிறோம். அதனால தான் இதை நான் ஒரு ரிவ்யூ வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க எப்படி அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு உயிரில்லாத பொருட்களை விளையாட கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். நம்ம ரொம்ப அந்த குழந்தைக்கு ஃபோன், டாய்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபோனை ரொம்ப பார்க்குற குழந்தைங்களுக்கு ஸ்பீச் வந்து எஃபெக்ட் ஆக தான் செய்யுது. அது உண்மை தான் அவங்க சொன்னது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தை வந்து நம்மளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்க மாதிரி, இல்லாட்டி வீட்டில் வேறு குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்களோட பேசிகிட்டே இருக்க மாதிரி இருந்தால் அது அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி எமோஷனல் டெவலப்மெண்ட்டையும் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டையும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். அடுத்து அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு ஒரு புக்கை காமிச்சு சொல்லிக் கொடுக்கறத விட, ஆப்பிளை டைரெக்டாக காமிச்சு அந்த ஆப்பிளை வந்து உணர வச்சு மண்ணில் விளையாட வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அந்த மாதிரி நம்ம புக்கில் ஒரு ஒன்ஸ் காமிச்சிட்டு, கை குழந்தைங்களுக்கு கார்டில், புக்ஸில் காமிச்சிட்டு அந்த 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 ஆப்ஜெக்டை ஆப்பிளையோ பாலையோ வந்துட்டு நம்ம டைரெக்டாக அவங்க கையில் கொடுத்து அதை வந்து அவங்க கோரிலேட் பண்ணி பார்த்து இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டிஸ்டிங்யூஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுவுமே வந்து இவங்க சொன்ன மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். வேறொன்று அவங்க சொன்னாங்க, மணலில் நிறைய விளையாட விடுங்க, மணலை வந்து அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணட்டும் அப்படிங்கிறது. மணலில் விளையாடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி நான் யூடியூப்பில் என்னோடய சேனலில் ஒரு பெரிய வீடியோவே கொடுத்துருக்கேன். மணல் அப்படிங்கிறது ஆக்சுவலி நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட லார்ஜஸ்ட் ஆர்கன் இல்லையா? அந்த ஆர்கனுக்கான சென்சேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும்போது குழந்தைக்கு வந்து அது அவங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு முதல்ல தாய்மொழியை சொல்லிக் கொடுங்க. என் குழந்தை இங்கிலீஷில் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷை மட்டுமே உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, இல்லாட்டி வேறு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பை பர்த் தமிழ் கிடையாது, நம்ம மலையாளி பை பர்த். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கம்பல்சரி மலையாளம் நாங்கள் பேசியே ஆகணுங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த வீட்டில் அந்த மலையாளம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த அந்த புரிதல் வந்துட்டு இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தமிழில் பேசிக்கிறீங்க, ஆனால் குழந்தைங்க வந்துட்டு குழந்தைக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டுமே சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வீட்டில் என்ன நடக்குது, வீட்டு நிலைமை என்ன, எமோஷ்னலாக நம்ம வீட்டில் இருக்க பாண்டிங் கம்மியாகும். ஸோ எப்போவுமே குழந்தைக்கு வந்து தாய்மொழியை சொல்லிக் கொடுங்க. இது அவங்க சொன்னது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். சரி, இதெல்லாம் அவங்க சொன்னதில் இருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளே கண்ணாடி காமிக்காதீங்க, கண்ணாடியை பார்க்க விடாதீங்க, குழந்தை ஏமாந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைக்கு நம்ம எப்போ கண்ணாடியை காமிக்க ஆரம்பிப்போம்? மேபி குழந்தை வந்து தவழ்ந்து மோஸ்ட்லி நடக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்ணாடியை காமிப்போம். நம்ம அதுக்கு ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து 10 மந்த்ஸ், 1 இயர் கூட ஆகும். 1 இயருக்கு முன்னாடி நம்ம என்ன குழந்தைங்களை ஏமாத்துறதே இல்லையா? நிலா வருது பாருன்னு தானே சாப்பாடு விட்டுரும். அதுவே பெரிய ஏமாத்து வேலை தானே நம்ம பண்ணுறோம். குழந்தை ஏமாந்துரும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக கிடையாது நம்ம கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. முதல்லலாம் வந்து கண்ணாடி ஒரு சின்ன ஒரு வுட்டன் ஃப்ரேம்குள்ளே இருக்கும், பிளாஸ்டிக் ஃப்ரேம்குள்ளே இருக்கும். நமக்கு இப்போ தான் பீரோவில் அது ஃப்ரேம் பண்ணி வருது. அந்த வுட்டன் ஃப்ரேம் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து குழந்தைகிட்ட
டாய் மாதிரி குழந்தை பார்த்துடுச்சுன்னா அழுதா நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். குழந்தை கீழே போட்டு உடச்சி கை காலில் குத்திக்க சான்ஸ் இருக்குங்கிற ரீசனுக்காக தான் குழந்தைகிட்ட கண்ணாடி காமிக்காதன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் அப்படின்னு நான் சொல்லலை, இதுதான் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, கண்ணாடி காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. கண்ணாடி காமிக்கணும், கண்ணாடியில் அது ஒரு தெரப்பியாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய செஷனே தேவைப்படும். பட் அதில் இருக்க ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரியான ட்ரைனிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களோட அவேர்னஸ் இருக்காது. எஸ்பெஷலி ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்க குழந்தைங்களுக்கு நான் யாருங்கிறது தெரியாது. தான் யார், தன்னோட உடம்பு எப்படி இருக்குது, நான் ஒரு பாயா கேர்ள், அந்த கான்செப்டே தெரியாது. நம்ம பேசிக் கான்செப்ட்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போ நான் அவனை எதிரில் உட்கார வச்சுட்டு ஒரு குழந்தைய, உன் கண்ணு மீன் மாதிரி இருக்குது, உன் கண்ணு முட்டை மாதிரி இருக்குது, உன் மூக்கு அப்படி இருக்குது அப்படின்லாம் சொன்னேன்னா அந்த குழந்தைக்கு மீன் என்னன்னு தெரியாது, கண் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட பாடி அவேர்னஸை கொண்டு வர்றதுக்கான பெஸ்ட் மெத்தட் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு, இதுதான் உன்னோட கண்ணு, இதுதான் உன்னோட மூக்கு, இது உன்னோட வாய், உன் கண்ணு எப்படி இருக்கு பாரு, ஏன் கண்ணு எப்படி இருக்கு பாரு, இது உன்னோட முடி, இதை ஃபீல் பண்ண, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது தான் ஈஸியான ஒரு மெத்தடும் கூட. கண்ணாடியில் பார்க்கும்போது தான் நார்மலாகவே இப்போ ஆட்டிசம் இருக்க கிட்ஸ்ன்னு கிடையாது, நார்மலாகவே ஒரு குழந்தை, இப்போ நம்மளுமே அப்படி தான் இருந்திருப்போம். கண்ணாடியை பார்த்த உடனே ஏதோ ஒரு குழந்தை அங்கே இருக்குன்னு நினைப்போம். ஆக்சுவலி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இந்த துணி கடைக்கெல்லாம் நம்ம பசங்களை கூப்பிட்டு போனால் பார்ப்போம் இல்லையா, ஒரு லாங் மிரர் இருக்கும், பார்ப்பாங்க கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டு கண்ணாடியை சுற்றி பின்னாடி பார்ப்பாங்க, அது யார் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு. திருப்பி இந்த பக்கமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நான் தான் அப்படின்னு புரிகிறதுக்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour மேலே ஆகும். ஆட்டிசம் கிட்ஸ்க்கு இது புரிகிறதுக்கு அவங்களோட டிசபிலிட்டியை பொறுத்து 1 weekலேருந்து செவரல் மந்த்ஸ் கூட ஆகலாம். ஸோ அப்படியே இருக்கும்போது மிரரை வச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கே செவரல் மந்த்ஸ் ஆகுது அப்படின்னும் போது, நீ இப்படி தான் இருக்கேன்னு மிரர் இல்லாமல் சொல்லிக் கொடுத்தா எப்போ சொல்லிக் கொடுக்க முடியும்? அதே மாதிரி இது வேறு ஏதோ குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை முதல்ல தேடும். அதுக்கப்புறம் இது நான் தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியும். புரிஞ்சிட்ட பிறகு இது என்னோட கை, இது என்னோட மூக்கு, இது என்னோட உடம்பு அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் நம்மளோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் தெரியும், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். ரைட் அண்ட் லெஃப்ட் டிஸ்கிரிமினேஷனுமே இந்த மிரர் தெரப்பி மூலமாக சொல்லிக் கொடுக்கும்போது, அதாவது மிரர் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க வேறொரு கான்செப்டும் சொல்லியிருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா முன்னோர்களும் அறிவாளியும் கிடையாது. இதே முன்னோர்கள் தான் ஃபோட்டோ எடுத்தால் ஐஸு குறைஞ்சிரும்னு சொன்னவங்களும். ஸோ கண்ணாடி காமிச்சா பசங்க ஏமாந்துருவாங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசும் குறைஞ்சிடும். உங்கள் குழந்தைக்கு ஆயுசு குறையணுமா வேண்டாமான்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் கண்ணாடி காமிக்கிறது குழந்தைக்கு தெரப்பியூட்டிக்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் யாராவது அந்த பழைய வீடியோ யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.